அனைவருக்கும் வணக்கம். 9/9/2025 செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க. செல்வம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீரும். செல்வம் அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரு சில தீபங்கள் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அந்த தீபங்கள் நம்ம ஏற்றும்போது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அதுவும் இந்த 9/9 பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஞ்சல் நம்பருக்குரிய டே. இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கல் டேனே சொல்லலாம். இந்த நாளில் நம்ம கேட்டது கிடைக்கும். நீங்கள் மாலை 6 மணிக்கு முருகனுக்கு ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில் 999 39 எழுதிக்கோங்க. 999 நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா மஞ்சளால் நீங்கள் எழுதிக்கலாம். எழுதிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் தீபம் ஏற்றிட்டு அந்த அகல் விளக்குள்ளே கொஞ்சம் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் துண்டு போட்டு தீபம் ஏற்றுங்க. குங்குமப்பூ இல்லாதவர்கள் பச்சை கற்பூரம் அல்லது கல்கண்டு இதில் ஏதேனும் இந்த 3ல் ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து தீபம் ஏற்றும்போது ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். தீபம் ஏற்றிய பிறகு முருகனுக்கு பூக்கள் பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்கள், சிவப்பு நிற பன்னீர் ரோஜா அல்லது செவ்வரளி பூக்கள் அல்லது பவளமல்லி மல்லிகை பூக்களால் முருகனை அலங்காரம் செய்து ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து பால் அல்லது நம்ம ஏதேனும் ஒரு இனிப்பு வகையானது நைவேத்தியம் பண்ணிவிட்டு சஷ்டி கவசமாக வேல்மரலோ திருப்புகழ் ஏதேனும் ஒரு பாடல் நம்ம பாடிட்டு ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி முருகன்கிட்ட நம்மளுடைய மனக்கவலைகளை சொல்லிவிட்டு நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதையும் நீங்கள் முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு நீங்கள் நீங்களே எனக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுங்க முருகா அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும். நமக்கு பல வழிகள் நமக்கு கிடைக்கும். அடைக்கப்பட்ட கதவு அனைத்துமே திறக்கப்படும். நம்மளுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னா தீர ஆரம்பிக்கும். எப்போதுமே நம்ம மனக்கவலைகள் இருக்கும்போது இறைவனிடம் ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே போல் ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி நீங்கள் வேண்டிக்கும் போது அந்த 5 நிமிடம் முடிவதற்குள்ளே நமக்கு அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது அது நடக்கும். நம்ம இந்த நாள் அதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே இல்லையா? அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு எந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணணும், ஒரு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எப்படி சரி பண்ணணும், பலாயிரம் கேள்விகள் நமக்குள்ளே நம்ம வாழ்க்கையை பற்றி இருக்கும். அத்தனை கேள்விக்கும் பதில் முருகர் நமக்கு கொடுப்பார். நம்ம ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி நம்ம உட்காரும்போது எந்த யோசனை இல்லாமல் உட்காரும்போது நமக்கு விடைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து உங்களை நீங்களே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நமக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட நம்ம இறைவன்கிட்ட போய் கேட்கும்போது அதற்கான வழிகள் நம்மளே இதுதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளே தேர்ந்தெடுத்துரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு மைண்ட் ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடியதான் முருகனுடைய வழிபாடு பொறுத்த வரையும். ஸோ நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நம்ம வேண்டியது அனைத்துமே கிடைக்கக்கூடிய நாள். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காகவும் நமக்கு பணம் முன்னேற்றம் மட்டும் நமக்கு பத்தாது, நம்மளும் முன்னேறணும். நம்மளுடைய வாழ்க்கையை மென்மேலும் நமக்கு ஒரு நல்ல எண்ணங்களோடு நம்ம முன்னேறணும். எத்தனை வித பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கிற அந்த சவால் கொண்ட குணம் நமக்கு வேணும். எல்லாமே நமக்கு வேண்டும், சகலமும் நமக்கு வேண்டும். அதை நீங்கள் முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அது நடக்கும். ஒரு கடனாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் முருகன்கிட்ட விட்டுருங்க. அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத முருகன்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு சொல்யூஷன் தருவார். இது பார்த்தீங்கன்னா நிறைய முருகர் பக்தர்களுக்குள்ளே இருக்கிற அனுபவமே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வாசப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொன்றும் இருக்கத்தான் செய்யும். கடவுள்கிட்ட சரணாகதி அடைந்து அவங்க முயற்சி எடுத்து தான் சரி பண்ணுறாங்க நிறைய பேர் மக்கள். ஸோ சரி பண்ண முடியாது, இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம முயற்சி செஞ்சால் சரி பண்ணுவோம். இறை அருள் இருக்கும்போது நமக்கு பல வழிகள் நமக்கு கிடைக்கும்.
சரிங்களா? நமக்கு ஒரு பண பிரச்சனை இருக்குதுன்ட்டு நம்ம கவலைப்பட்டுட்டே உட்காந்தோம் அப்படின்னா, உட்காந்துட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். அதற்கான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கும்போது நமக்கு அது சரியாயிடும். வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம நெனச்சோன்னா, அவங்ககிட்ட மனம் விட்டு பேசணும் அப்படின்னா அது சரியாயிடும். ஈகோ பார்த்தோம் அப்படின்னா, அது நமக்கு பல மடங்கு பிரச்சனை தான் வருமே தவிர, அது சரியாகாது. ஸோ எல்லார்ட்டுமே அப்படிதான். ஒரு பிரச்சனை இருக்குன்னா, நம்ம கொஞ்சம் விட்டு குடுத்து போகணும். அப்படி இல்லைனா அது பேசி சரி பண்ணணும். பண பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம அதிகமாக உழைப்பு நீ ஏதாவது போடணும். அப்படி இல்லைன்னா நம்ம வருமானம் அதிகரிப்பதற்காக ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும். முயற்சிகள் நம்ம எடுக்கும்போது அது சரியாயிடும். ஸோ எல்லாமே நம்ம கையில தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்த கொடுக்கும் அப்படிங்கிறது 100% நான் நம்புறேன். கட்டாயமாக அது மேம்படும். நம்மளுடைய லைஃப்ல நல்ல மாற்றங்கள் முருகர் கொடுப்பாரு. இந்த செவ்வாய்க்கிழமையை மிஸ் பண்ணிறாதீங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.